ஆழ்வார் திருடிகளே சரணம், எம்பெருமானார் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம். இன்னும் நல்ல பாக்கியவான்களாக இருப்பவர்கள், பாக்கியவான்கள்னா யாரு? பகவானுடைய கருணையை பெற்றவர்கள், கட்டாட்சத்தை பெற்றவர்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், அவர்களுடைய கருணையை பெற்றவர்கள். அவர்களெல்லாம் எப்படி யோசிப்பார்கள்னா, நாம் ஏன் நல்லதை கெட்டதுன்னு பார்த்து பார்த்து பண்ணணும்? அப்படி பண்ணாமல் பகவான் எதை சொல்லியிருக்கிறானோ அதை மட்டும் பண்ணலாமே. அதை பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த புண்ணியம் பாவம் என்கிற வம்பே கிடையாது. இப்போ புண்ணியம் பாப்பம்ங்கிறது என்னது? நானா பார்த்து இதை நல்லது பண்ணலாம், இது கெட்டது பண்ணலாம் என்று பார்க்கும்போது தான் புண்ணியம் பாப்பம்னு வருது. இதே ஒரு பகவான் என்று ஒருவன் அவன் சாஸ்திரம் மூலமாக இதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணுங்கிறான். அப்போ நாம் அதை பண்ணிக்கிறோம். அதை பண்ணும் பொழுதும் பகவான் சொன்னதுனால நான் பண்ணினேன், எனக்கு இதில் ஒரு விருப்பு வெறுப்பு இல்லை, எனக்கு இதில் ஒரு பிரயோஜனத்தை நான் எதிர்பார்க்கவில்லை என்று நாம் பண்ணினோம்னா அப்போ நமக்கு அதில் வரக்கூடிய புண்ணியம் பாப்பமும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விலக ஆரம்பிச்சிடும் நம்ம விட்டு. ஏன் புண்ணியம் பாப்பம் நம்ம விட்டு விலகணும்? அது விலகிறதுனால என்ன பிரயோஜனம்னா, நமக்கு புண்ணியம் பாப்பம் என்று ரெண்டுமே இல்லாமல் போனால் தான் இந்த பிறவி சூழலிலேருந்து விடுபட முடியும். ஏன்னா இந்த பிறவி சூழலில் நம்ம சுற்றிகிட்டே இருக்கோம்னா அதுலேருந்து விடுபடணும்னா அதுக்கு என்ன வேணும்? புண்ணியம்னு இருந்தால் அது நமக்கு நல்ல பரிசை கொடுத்து நம்ம இந்த உலகத்தில் கட்டிப்படுத்தி வைக்கிறது. பாப்பம்னு இருந்தால் தண்டனையை கொடுத்து நமக்கு இந்த உலகத்தில் கட்டிப்படுத்தி வைக்கிறது. இது ரெண்டுமே வேண்டாம்னா என்ன பண்ணணும்? அப்போ பகவானை அடைய வேண்டும் என்கிற எண்ணம் ஏற்படணும். அதுக்கு மோட்சம்னு பேர். அதுதான் முக்தி, மோட்சம்னு பல இடங்களிலே காட்டுகிறார்கள். அந்த மோட்சங்கிறத அடையணும்னா புண்ணியமும் போக வேண்டும், பாப்பமும் போக வேண்டும். புண்ணியம்னா என்னது? அது பொன் விலங்கு. நமக்கு ஏதோ ஒரு சிறைச்சாலை, எல்லாம் கூண்டெல்லாம் பொன்னாலேயே பண்ணப்பட்டிருக்கு, தங்கத்தாலே பண்ணப்பட்டிருக்கு, ஆனால் சிறைச்சாலை, அதுதான் புண்ணியம்ங்கிறது. பாப்பங்கிறது என்னது? தங்க விலங்கு, இரும்பு விலங்கு. அது என்ன? இரும்பு கதவு, இரும்பு கம்பி எல்லாம் போட்டு பண்ணியிருக்கு. ரெண்டுமே நம்ம கட்டிப்படுத்தி வைக்கிறது தான். பொன் விலங்கா புண்ணிய தங்க விலங்கான் தான் தங்க விலங்கா இரும்பு விலங்கா தான் வித்தியாசமே தவிர ரெண்டுமே கட்டுப்படுத்தி வைக்கிறது. அதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ண வேண்டும்? அந்த பகவானையே சிந்தித்து அவனிடத்தை சரணாகதி பண்ண வேண்டும். அந்த பகவானிடத்தை சரணாகதி பண்ணுறதுன்னா அவனையே எல்லாமாக பற்றி, நீ தான் என்னை காப்பாற்றணும், என்னால் இந்த கஷ்டத்திலேருந்து என்னை விடுவித்து கொள்ள முடியாது. இப்போ ஒருத்தன் கடலில் விழுந்துட்டான். அந்த கடலில் விழுந்தவன் தானே அந்த கடல்லேருந்து வெளில வந்துட முடியுமா? அவனுக்கு நீச்சலும் தெரியாது, கடலில் விழுந்துட்டான், அவனால் வெளியில் வர முடியுமா? அப்போ ஒருத்தர் படகு கொண்டு வர்றார், கையில் கயிறு வச்சிருக்கார், அந்த கயிறை போட்டு அவனை சுலபமாக வெளியில் தூக்கிடுறார் இல்லையா? அதே போலே கடவுள் பகவான் நாராயணன் என்ன பண்ணுறான்னா, இந்த கடல்ல தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய நம்மை வெளியிலே கை தூக்கி விடுகிறான். நம்மாலே வெளியில வர முடியாத சூழ்நிலையில அந்த பகவான் தான் நம்மை கை தூக்கி விட்டு நம்மை காப்பாற்றிக்கிறான். இப்போ காப்பாத்துறதுனால என்ன பிரயோஜனம்? தன்னிடத்திலே அவன் நம்மை கொண்டு போய் சேர்த்துக்கிறான். அவன் எங்கே இருக்கான்? பகவானுடைய இடம் எது தெரியுமா? வைகுண்டம். பரவாயில்ல, தெரியுறதே. பரமபதம், வைகுண்டம், அதுதான் பகவானுடைய இருப்பிடம். நிரந்தரமா அவன் இருக்கக்கூடிய இடம். நாம் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பேரு சம்சாரம்னு பேர். சம்சாரம்னா மனைவிங்கிறது சாதாரணமாக சொல்ற சம்சாரம் எப்படி இருக்காங்க, மனைவி நல்லா இருக்காங்க, அது சாமானிய பாஷை. ஆனால் சம்சாரம் என்றால் இந்த நாம் இருக்கக்கூடிய இடம், நம்மை கட்டுப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய இடம். நாம் இதிலிருந்து விடுதலை பெற்று வைகுண்டத்தை அடையணும். அதனால தான் யாராவது நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே யாராவது மரணம் அடைந்தார்கள்னா வைகுண்ட பிராப்தி அடைந்தார்கள், வைகுண்ட பதவி அடைந்தார்கள், பரமபதம் போனார்கள் அப்படின்லாம் சொல்லுகிறார்கள். எதனாலேன்னா அவர்களுக்கு இனிமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசை இல்லை. வைஷ்ணவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கணுங்கிற ஆசை இல்லை. இந்த உலகத்தை விட்டு வைகுண்டத்துக்கு போக வேணும். அங்கே போய் என்ன பண்ணணும்? நாமும் பெருமாள் பக்கத்தில் ஒரு ஆசனத்தை போட்டுட்டு அமர்ந்துட்டு எல்லாரும் நமக்கு தொண்டு பண்ணுவார்களான்னு அது கிடையாது. நாம பகவானுக்கு தொண்டு பண்ணணும். ஏன்னா நமக்கு தொண்டர்கள் தானே பேரு. தொண்டர்கள், அடியார்கள் தான் நமக்கு அடையாளமே. நீ யாரு அப்படின்னு கேட்டா நான் பெரிய அதிகாரி அப்படின்னு சொல்லிக்கூடாது, நான் ஒரு அடியவன் பகவான். அதனால தான் நம்ம அடியேன் அடியேன்னு சொல்றோம். எப்போ பார்த்தாலும் எதுக்கு அடியேன் அடியேன்னு சொல்றோம்? நான் அடியவன்கிறது தெரியணும். யாருக்கு அடியவன்? பகவானுக்கு அடியவன், அடியவர்களுக்கு அடியவன் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு ஏற்படும். இது எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் இந்த எண்ணம் ஏற்பட்டால் தான் முன்னேற்றம் ஏற்படும். நாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தாழ்ந்து நம்ம நினச்சிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு உயர்த்தி ஏற்படும். நாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம உயர்ந்தவர் நினச்சிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கீழே போயிட்டு இருக்கோம். அது நமக்கு தெரியவே தெரியாது. இப்படி நமக்கு குறிக்கோளாக எது காட்டப்படுகிறதுன்னா, இந்த உலகத்திலிருந்து பரமபதத்தை போய் அடைந்து அங்கே அவனுக்கு நிரந்தரமாக எப்பொழுதும் தொண்டு பண்ண வேண்டும் என்பது நமக்கு குறிக்கோளாக காட்டப்படுறது.
இந்த குறிக்கோளை எப்படி அடைவது? பகவானிடத்தை சரணாகதி பண்ணணும், அவனுடைய திருவடிகளையே நமக்கு எல்லாமாக பற்றி இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த திருவடிகளையே நாம பற்றி இருக்கணும்னா அவன் நமக்காக கொஞ்சம் இறங்கி வரணும். அவன் வந்தா தானே நம்ம பற்ற முடியும். இப்போ பகவான் எங்க இருக்கா? அவனுக்கு பகவானுடைய திருவடிகளை பற்றினா எங்க? எனக்கு பகவான் திருவடிகளே தெரியலையே, நான் எங்கேருந்து பற்றுறது அப்படின்னு கேட்டோம்னா அதுக்காகத்தான் பகவான் அவதாரங்களை பண்ணிக்கிறான். இப்போ தசாவதாரங்கிறது தானே இன்னைக்கு விஷயம். அதுக்கு முன்னுரையாக தான் இதெல்லாம் பார்த்தோம். தசாவதாரங்களை பகவான் பண்ணியிருக்கான். மொத்தம் 10 தசாவதாரம்னா என்னது? 10 அவதாரம். அவதாரம்னா என்னது? மேலிருந்து கீழே இறங்குவது, அதுதான் அவதாரங்கிறதுக்கு அர்த்தம். அந்த அவதாரங்கிற சொல்லு சம்ஸ்கிருத சொல், அது தமிழ் சொல் இல்லை, அது சம்ஸ்கிருத சொல். நமக்கு அதுவும் நம்ம இந்த ஊரில், நம்ம தமிழ்நாட்டில் இந்த சம்ஸ்கிருதத்தை ஒழிச்சே கட்டிட்டா. இந்தியும் சம்ஸ்கிருதம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி ஒழிச்சே கட்டியாச்சு. ஆனால் அவர்கள் ஒழிச்சு கட்டினா நினச்சிருக்கா? ஆனால் அவர்கள் உபயோகப்படுத்துகிற எல்லா வார்த்தையும் சம்ஸ்கிருத வார்த்தை தான். எந்த வார்த்தை, எந்த பேரை வச்சாலும் அது சம்ஸ்கிருத பேராக தான் இருக்கும், சம்ஸ்கிருத வார்த்தைகளாக தான் இருக்கும். நம்ம இயல்பு வாழ்க்கையிலேயே உபயோகப்படுத்தக்கூடிய பல வார்த்தைகள் தான் சம்ஸ்கிருத வார்த்தைகள் தான். அவதாரம் பகவான்னு சொல்கிறோம், நாராயணன்னு சொல்கிறோம், எல்லாமே சம்ஸ்கிருத வார்த்தை தான். இந்த வார்த்தை எதுவுமே தமிழ் வார்த்தை கிடையாது. அதெல்லாம் நமக்கு சம்ஸ்கிருதம். ஏன்னா இந்த சம்ஸ்கிருதமும் தமிழும் அவ்வளோ கலந்து இருக்கு, இதை யாராலையும் பிரிக்க முடியாது. இதை நம்ம சாமானியமாக நினைக்கிறவர்கள் இதெல்லாம் பிரித்து சம்ஸ்கிருதத்தை ஒழிச்சிருந்தாங்கன்னா யாராலையும் முடியாது. ஏனெனில் அந்த சம்ஸ்கிருதங்கிற அந்த மொழி முழுக்க நம்முடைய கலந்து இருக்கிறது. அந்த அவதாரங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா மேலிருந்து கீழே இறங்குவதுன்னு அர்த்தம். பகவான் வைகுண்டம்ங்கிற அந்த ஸ்தானத்திலிருந்து நாம் இருக்கக்கூடிய இந்த சம்சாரங்கிற இடத்துக்கு வருகிறான். அதுதான் அவதாரம்னு பேர். அது பகவான் எத்தனை அவதாரம் பண்ணியிருக்கான்? பல பல அவதாரங்களே பண்ணியிருக்கான். ஒரு அவதாரம் 2 அவதாரம் இல்லை. இதுதான் திருவிருத்தம்னு ஒரு பிரபந்தம். நம்மாழ்வார் அதிலே முதல் பாசுரத்திலே காட்டுகிறார். பொய் நின்ற ஞானம், பொல்லா ஒழுக்கு, அழுப்புடம்பு, இன்னின்ற நீர்மை, இனி யாமுறாமை, உயிரளிப்பான் எண்ணின்ற யோனியுமாய் பிறந்தாய், இமையோர் தலைவா. இது இந்த முதல் பாசுரம். இந்த முதல் பாசுரத்திலேயே நம்மாழ்வார் இந்த சம்சாரம் எப்படிப்பட்டது எப்படிங்கிறதையும் சொல்றார். அந்த சம்சாரத்திலிருந்து என்னை விடுவிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அது யாரிடத்தை பிரார்த்திக்கிறார்? பகவானிடத்தை பிரார்த்திக்கிறார். அதெல்லாம் இந்த முதல் பாசுரத்திலேயே காட்டப்பட்டிருக்கு. பொய் நின்ற ஞானம், பொல்லா ஒழுக்கு, அழுக்குடம்பு, இன்னின்ற நீர்மை. பொய் நின்ற ஞானம்னா என்ன அர்த்தம்? பொய்யிலே நின்ற ஞானம், பொய் நின்ற ஞானம். இந்த உடம்புங்கிறது மாறிண்டே இருக்கு. நேற்றுக்கு இருக்கிற மாதிரி இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க போறது இல்லை. இப்படி மாறிண்டே இருக்கிறதுனால இது பொய்யுங்கிறார். இந்த பொய்யுங்கும் பொழுது வேறு சில பேர் சொல்றார் உலகமே பொய், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, சூன்யம் அப்படின்னு சில பேர் சொல்றா. சில பேர் இதெல்லாம் மாயை அப்படின்னு சில பேர் சொல்றா. நம்ம ஆச்சாரியர்கள் அப்படி சொல்லலை, நம்ம வேதமும் தர்மமும் அப்படி சொல்லவில்லை. பொய் என்றால் என்ன சொன்னா ஒரே நிலையிலே இல்லை. ஆத்மாங்கிறது ஒரே நிலையிலே இருக்கு. முதல்ல ஆரம்பத்திலே நம்ம என்ன பார்த்தோம்? நான் சின்ன குழந்தையா இருக்கும்பொழுது நான் என்கிற உணர்வு இருக்கு. வயசாகி 80 வயசு ஆகும்போது நான் என்கிற உணர்வு இருக்கு. அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. இப்போ நான் சின்ன வயசுல நினைக்கும் பொழுது அப்படியே நான் ஏதோ கொம்பு முளைச்சா மாதிரியும், இல்லை வயசானப்புறம் கொம்பு சீவினா மாதிரியும் ஆயிட்டு தானே? அப்படின்லாம் இல்லை. நான்கிறது ஒரே மாதிரி தானே இருக்கு. என்னுடைய உடம்பு வேணா வேற மாதிரி இருக்கலாம். சின்ன வயசுல நல்ல சக்தியோட திடகாத்திரமா இருக்கும், வயசாயிட்டுனா கொஞ்சம் தளர்ந்து போயிடும். அதெல்லாம் உடம்பு தானே தளர்ந்து போயிருக்கு, ஆத்மாக்கு ஒன்றும் தளர்ச்சி இல்லையே. அப்போ அந்த ஆத்மா ஒரே மாதிரி தான் இருக்கு, நான்கிறதுல ஒன்றும் மாற்றமே இல்லை. ஆனால் உடம்பு மாறிண்டே இருக்கு இல்லையா? இந்த மாற்றத்தை உடையதாக இருப்பதனால தான் பொய்யுங்கிறார். வேற எதுவும் இந்த பொய்யின்னா மொத்தமே பொய்யுங்கிறது அர்த்தம் இல்லை. ஏன்னா நம்முடைய தர்மத்தின்படி எல்லாமே உண்மைதான். கண்ணாலே பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லையா, இந்த உலகம் இருக்கே, இதெல்லாம் உண்மைதான். ஏன்னா கண்ணாலே பார்த்துட்டு இருக்கோம், எப்படி பொய்ன்னு சொல்ல முடியும்? அதனால இதுவும் உண்மைதான், ஆத்மாக்களும் உண்மைதான், பகவானும் உண்மைதான். 3 தத்துவங்கள், பகவான், ஈஸ்வரன், நாராயணன், அது ஒரு தத்துவம், அது ஒரு உண்மை பொருள். பகவான்கிறவன் உண்மை பொருள் தான். ஆத்மாக்களும் உண்மை பொருள் தான். அதே போல கண்ணாலே பார்க்கக்கூடிய எல்லா பதார்த்தம், ஆத்மாவை கண்ணால பார்க்க முடியுமா? முடியாது. ஆத்மா எங்க இருக்கான் காட்டு அப்படின்னா நம்மளால காட்ட முடியாது. அந்த உணர்வினாலதான் தெரிந்து கொள்ள முடியும். நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்? நான்கிற உணர்வு எனக்கு இருக்கு, நான் இருக்கிறேங்கிறது எனக்கே தெரியுது. அது யாராவது நீ இல்லவே இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நான் இருக்கேங்கிறது எனக்கு தெரியுது,
நான் இருக்கேங்கிறது உனக்கும் வெளிப்படுத்துறேனே, நான் இருக்கேங்கிறது பேசி உனக்கு வெளிப்படுத்துறேன் இல்லையா? அதனால நான் இருக்கேங்கிறது எல்லாருக்கும் தெரியும், நமக்கு அந்த உணர்வு காட்டி கொடுக்கும். ஆனா கண்ணாலே ஆத்மாவை பார்க்க முடியாது. கண்ணாலே பார்க்க முடியாத ஆத்மாக்களும் உண்மைதான், கண்ணாலே பார்க்கக்கூடிய இந்த பதார்த்தங்களும் உண்மைதான். இதையெல்லாம் நடத்துபவன், கட்டுப்படுத்தி நடத்தக்கூடிய பகவானும் உண்மைதான். அடுத்ததாக பகவான் தான் நமக்கு எல்லா உதவியும் பண்ண வேணும், அவனால தான் நம்ம காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். முதல்ல அது பகவான் எப்படி அதை பண்றான் அப்படிங்கிறத பார்க்க போறோம். பகவானுடைய அவதாரங்கள் அதை பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க ஆரம்பிச்சோம். பகவான் பல பல அவதாரங்களை பண்ணினான். வைகுண்டத்திலேயே இருந்து கொண்டு பகவான் நம்மை காப்பாற்றணும் என்று சொன்னால் அவனால காப்பாற்ற முடியும், அவனால எங்க வேணா இருந்து என்ன வேணா காப்பாற்ற முடியும். ஆனா நமக்கு அதில் நம்பிக்கை ஏற்படாது. அவன் எங்கேயோ இருக்கான், எப்படி நம்ம காப்பாற்றுவான் என்றுதான் நமக்கு தோன்றும். அந்த நம்பிக்கை நமக்கு ஏற்பட வேண்டும் என்பதற்காக பகவான் என்ன பண்றான்னா, அந்த வைகுண்டத்திலிருந்து நம்முடைய உலகத்துக்கு வருகிறார். அதைத்தான் அவதாரம் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அவதாரம்னா எங்கேயோ இருக்கக்கூடிய, மேலே இருக்கக்கூடிய பகவான் தன்னுடைய நிலையை கீழே ஆக்கி கொண்டு வருவதுதான். வைகுண்டத்திலே பெருமான் எப்படி இருக்கிறான்? 4 திருக்கைகள், சங்கம், சக்கரம், கதை, வில் போன்ற ஆயுதங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு அழகாக வீட்டிலிருந்து திருக்கோலம். எம்பெருமான் வைகுண்டத்தில் எப்படி இருப்பான்னா அமர்ந்த திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம். ஒரு திருவடியை கீழே தொங்க வைத்துக் கொண்டிருப்பான், ஒரு திருவடியை தன்னுடைய இன்னொரு மடி மேலே வைத்துக்கொண்டு மடக்கி வைத்துக் கொண்டிருப்பான். வலது பக்கத்திலே ஸ்ரீதேவி நாச்சியார். ஸ்ரீதேவி நாச்சியார்னா யாரு? மகாலட்சுமி தாயார். இடது பக்கத்திலே பூமி தேவி நாச்சியார், நீலாதேவி நாச்சியார். இப்படி 3 முக்கியமான நாச்சியார்கள், 3 முக்கியமான தாயார்கள். இவர்கள் எல்லாரும் சேர்ந்து எங்கே இருப்பார்கள்? ஆதிசேஷ பீடம். பெருமாளுடைய படமெல்லாம் பார்த்துருப்பார். எப்படி இருப்பார் பெருமாள்? ஆதிசேஷன்ல வீட்டிலிருந்த திருக்கோலம். கொஞ்சம் சோர்வாயிடுச்சுன்னா சைன திருக்கோலம். சில இடங்கள்ல சைன திருக்கோலம் பார்க்குறோம், வீட்டிலிருந்த திருக்கோலம். எங்க இருந்தாலும் ஆதிசேஷன் பீடத்துல தான் பெருமாள் அமர்ந்திருப்பார். அப்படி அங்கே வைகுண்டத்திலே எழுந்தருளி இருக்கிறார் பெருமாள். அந்த பெருமாள் அவதாரங்கள் பண்ணலாம்னு நினைக்கிறார். எதுக்காக அவதாரங்கள் பண்ணணும்? இங்க இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கெல்லாம் நேரே போய் நாம் உதவி பண்ண வேண்டும், நாம் அவர்களுக்கு போய் காட்சி கொடுக்க வேண்டும். ஏன்னா காட்சி கொடுத்தாருனா தான், பெருமாளுடைய சேவையை நாம் தரிசித்தோம் என்றால் தான் நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாகும். நமக்கு எத்தனையோ மனதிலே கிளேசங்கள், மலங்கள், தோஷங்கள் இதெல்லாம் இருக்கு. ஏதோ நமக்கு பல காலமாக இந்த உலகத்திலேயே பழகி பழகி இவர் சொல்றது கேட்டிருப்போம், அவர் சொல்றது கேட்டிருப்போம், அவர் சொல்றது கேட்டிருப்போம். மனது நிறைய குழம்பி இருக்கும், கலங்கி இருக்கும். அந்த கலக்கத்திலிருந்து ஒரு தெளிவு ஏற்படணும்னா என்ன பண்ணணும்? அப்போ பகவானுடைய காட்சி நமக்கு கிடைக்கணும். அந்த பகவானுடைய திருமேனியை நாம் சேவித்தோம் என்றால் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா கலக்கங்களும் நமக்கு தீர்ந்து விடுகின்றன. அதுக்காகத்தான் பகவான் இங்கே இந்த உலகத்திலே அவதாரம் பண்ணுகிறான். நமக்கு எல்லாம் பகவத்கீதை கேள்விப்பட்டிருப்போம், மகாபாரதம்னா தொலைக்காட்சியில பார்த்திருப்பீர்கள். அதுல இந்த ஸ்லோகம் ரொம்ப பிரசித்தமா வரும். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்றெல்லாம் வரும். அந்த ஸ்லோகம்லாம் நமக்கு ரொம்ப பழகி இருக்கும். எதனாலன்னா தொலைக்காட்சியில பார்த்து பார்த்து நம்ம பழகி இருக்கு. அதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள். அடியார்களை, நல்லோர்களை ரட்சிப்பதற்காகவும், தீயவர்களை தண்டிப்பதற்காகவும், தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் நான் மீண்டும் மீண்டும் பிறக்கிறேன், மீண்டும் மீண்டும் அவதாரம் பண்ணுகிறேன் என்று பகவான் சொல்லுகிறார். இப்பதான் நம்ம கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோம், நாமும் நிறைய பிறவிகள் எடுக்கிறோம்ட்டு. நமக்கு எப்படி நிறைய பிறவிகள் உண்டோ பகவானுக்கும் நிறைய பிறவிகள் உண்டு. ஆனா அதுல வித்தியாசம் இருக்கு. நம்முடைய பிறவிகள் என்னன்னு நமக்கே தெரியாது. நாம் போன பிறவியில் என்னவா இருந்தோம் நமக்கு தெரியுமா? தெரியாது. அடுத்த பிறவி என்னவா இருக்க போது தெரியுமா? தெரியாது. ஆனா பகவானுக்கு என்ன தெரியும்? அவனுடைய எல்லா பிறவிகளும் அவனுக்கு தெரியும், நம்முடைய எல்லா பிறவிகளும் அவனுக்கு தெரியும். அதுதான் நமக்கும் பகவானுக்கும் வித்தியாசம். நாம் என்னவாக இருந்தோம் முன்னாடி, எத்தனை பிறவிகள் என்னென்னவாக இருந்தோம் அத்தனையும் அவனுக்கு தெரியும். நம்முடைய கவலைகள் என்ன, நம்முடைய கஷ்டங்கள் என்ன, அதுவும் அவனுக்கு தெரியும். ஏன்னா இதெல்லாம் தெரிந்தவனால தான் அதை போக்கவே முடியும். இப்ப எனக்கு நிறைய கஷ்டம் இருக்கு, அந்த கஷ்டத்தை போக்கணும் அப்படின்னு ஒருத்தர் வர்றார். சரி, உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் நான் போக்கிடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம அவடத்துல கேட்கிறோம், என்னை பத்தி உங்களுக்கு முன்ன பின்ன தெரியுமா? எனக்கு என்னென்ன கஷ்டம் வந்திருக்குன்னு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா உங்க கஷ்டத்தை போக்குறேன். உங்களால போக்கவே முடியாது, முதல்ல நீர் போயிடும் அப்படின்னு சொல்லிடுவோம்.
ஏன்னா உமக்கு என்னுடைய நிலையே தெரியாம நான் எப்படி உங்களுடைய கஷ்டத்தை போக்க முடியும்? அது போக்க முடியும். ஆனா பகவானுக்கு நம்முடைய நிலை எல்லாம் தெரியும். எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கோம், என்னென்ன காரியங்கள் பண்ணியிருக்கோம், எவ்வளவு தவறுகள் பண்ணியிருக்கோம், அதுல இருந்து எப்படி எல்லாம் நாம் தப்பிக்கணும், எப்படி நம்மை விடுவிக்கணும் அந்த கஷ்டத்திலிருந்து, அதெல்லாம் அவனுக்கு தெரியும். அப்படி இருப்பதனால தான் பகவான் நம்மை ரட்சிக்க முடியாது. அப்ப பகவான் நமக்கு இந்த உலகத்திலே நம்மை ரட்சிப்பதற்காக வருகிறான் என்று பார்க்கலாம். எப்படி வருகிறான் என்று பார்த்தால், நேரே இந்த உலகத்துல பூலோகத்தை அவன் குதிப்பதில்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்றான், திருப்பார்கடல்னு ஒரு இடம். இந்த திருப்பார்கடல்ங்கிறது இப்ப எப்படி நம்ம உப்பு கடல் இப்போ வங்கக்கடல் இருக்கு பாக்குறோம் இல்லையா, அதே போல பார்க்கடல் ஒண்ணு இருக்கு. அந்த பார்க்கடலிலே பகவான் முதல்ல பள்ளி கொள்கிறான். அந்த பள்ளி கொண்டு அங்கே சிந்தனை பண்ணிட்டே இருக்கான். எப்படி நாம இந்த உலகத்தை ரட்சிக்கலாம், எப்படி இவர்களுக்கு நன்மையை பண்ணலாம் என்று அவன் யோசித்துக் கொண்டே இருக்கிறான். நாம தான் தூங்கினா என்ன நடக்கிறதுனே தெரியாது, நமக்கு அடிச்சு போட்டா கூட தெரியாது, அப்படி சில பேர் தூங்குவா. ஆனா பகவான் தூங்கினான்னா அவன் மொத்தமாக தூங்குவதில்லை. இந்த உலகத்தை எப்படி காப்பாற்றலாம், எப்படி ஆத்மாக்களை உஜ்ஜீவனம் அடைவிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பான். அப்படித்தான் இந்த திருப்பார்கடலிலே சயன திருக்கோலத்திலே படுத்துட்டு இருக்கக்கூடிய பள்ளி கொண்ட பெருமாளாக அங்கே இருக்கிறான். அங்கிருந்து தான் அவதாரங்களை பண்ணுகிறான். என்னென்ன அவதாரங்களை பண்ணுகிறான்? அதைத்தான் அந்த திருவிருத்தம் பாசனத்தை பார்த்தா, எண்ணின்ற யோனியமாய் பிறந்தாய். எத்தனையோ பிறவிகள் கிடைக்கிறான். 1 இல்லை 2 இல்லை 10 இல்லை 100 இல்லை, ஆயிரக்கணக்கில் கணக்கற்ற பிறவிகள். ஏன்னா எத்தனை இந்த உலகம் எவ்வளவு காலமா ஓடிட்டு இருக்கு. ஏதோ நாம இன்னைக்கு வந்திருக்கோம், நமக்கு தெரியறது 1000 வருஷம் தெரியறது, சரித்திரம் ஏதோ தெரியறது, இப்படி வந்தார்கள் அப்படி வந்தார்கள், அந்த ராஜா வந்தா இந்த ராஜா வந்தா நமக்கு தெரியுது. ஆனா எத்தனையோ லட்சம் கோடி ஆண்டுகள் அதுக்கு முன்னாடி போயிருக்கு, நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அதெல்லாம் அத்தனை காலமாக பகவான் அவதாரங்கள் பண்ணிட்டே இருக்கான். அப்போ எண்ணின்ற யோனியமாய் பிறந்தான்னா எத்தனையோ பிறவிகள்ல பிறந்தான். எத்தனை தடவை பிறந்திருக்கான்? கணக்கற்ற முறைகள் பிறந்திருக்கிறான். அப்படி பல பல பிறவிகளை பல பல தடவைகள் எடுத்து இந்த உலகத்தை ரட்சிக்கிறான். அப்போ அந்த எதுக்காக தசாவதாரம் நம்ம சொல்றோம்னா, அத்தனை பிறவிகள் பிறந்திருந்தாலும் நம்ம மனசு எத்தனை கிரகிக்க முடியும்? இப்ப திருப்பாவே 30 பாசுரம் தான், சுலபமா நம்மால கத்துக்கொள்ள முடியுது. இதே மகாபாரதம் 1,25,000 ஸ்லோகங்கள் நம்மளால எங்கேயாவது மனப்பாடம் பண்ணி ஏதாவது பண்ண முடியுமா? திருப்பாவே இங்க இருக்கக்கூடிய சின்ன பசங்க கூட சேவிச்சுடுவா. ஏன்னா ஏதோ 10 தடவை கேட்டோம்னா நமக்கு வார்த்தைகள் பழகிட்டு சேவிக்க முடியுது. அதனால நமக்கு மனதிலே புரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான 10 அவதாரங்களை எடுத்து பெரியவர்கள் தசாவதாரம் என்று வைத்திருக்கிறார்கள். அது என்ன 10 அவதாரங்கள்? அதை ரொம்ப அழகா திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய பாசுரத்திலே காட்டியிருக்கிறார். மீனோட ஆமை, கேழல், அரி, குரடாய், முன்னுமிராமனாய், பின்னுமிராமனாய், தானாய், தாமோதரனுமாய், கற்கிமானான் தன்னை. இது திருமங்கை ஆழ்வார் ரொம்ப அழகா 10 அவதாரங்களையும் ஒரே பாசுரத்திலே காட்டிட்டார். பெரிய திருமொழி பற்றி பிரபந்தத்திலே ஒரு பாசுரத்திலே இந்த 10 அவதாரங்களை காட்டுறார். மீனோடு, மீன் என்ன அவதாரம்? மத்ஸ்ய அவதாரம், அதான் இன்னைக்கு முதல்ல பார்த்துட்டோம். அடுத்தது ஆமை, கூர்ம அவதாரம். இப்போ மத்ஸ்யம் கூர்மம்னா சொல்றேன், இதெல்லாம் கூட சம்ஸ்கிருத வார்த்தை தான். எவ்வளவு சம்ஸ்கிருதம் நம்முடைய வாழ்க்கையில பின்னி பிணைந்து இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். இதை ஒழிக்கவே முடியாது யார் நினைச்சாலும். மத்ஸ்யம் கூர்மம், அதான் மீன் ஆமை. ஆழ்வார்கள்லாம் அழகா தமிழ் பாசங்கள் நமக்கு இதெல்லாம் எடுத்து காட்டியிருக்கான். கேழல் வராக அவதாரம், கேழல்னா வராகம் என்று அர்த்தம். அடுத்தது நரசிம்ம அவதாரம். அரினா நரசிம்மம்னு ஒரு அர்த்தம். அடுத்தது சிம்மம்னு ஒரு அர்த்தம், நரசிம்ம அவதாரம். குரல்னா வாமன அவதாரம். குரல்னா குள்ளமா இருப்பவர்னு அர்த்தம். குரல்னாலே குள்ளன்னு அர்த்தம். இப்போ வாமன அவதாரம். அதுக்கு மேலே முன்னுமி ராமனாய், முதல்ல வந்த ராமர் யாரு? பரசுராமர். அடுத்தது பின்னுமி ராமனாய். பின்னு ராமன் கிடையாது, பலராமர். இனிமே இப்ப வரப்போற அவதாரம் பின்னுமி ராமனான்னு சொல்ற. நடுவுல தானாய்ங்கிறார். இந்த ராமாவதாரம் முக்கியமான அவதாரம் தான்கிறார். பெருமாள் தானே ராமனாக அவதரிச்சு, எல்லாமே பெருமாள் பண்ண அவதாரம் தான். இருந்தாலும் ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் ரொம்ப முக்கியமான அவதாரங்கள். பெருமாளுடைய அவதாரங்கள்னா நமக்கு எது தோன்றது? ராமன் கிருஷ்ணன் தான் சட்டுனு ஞாபகத்துக்கு வருது. அதாவது தானாயின்னு ஆழ்வார் ராமாவதாரத்தை காட்டிட்டார். ராமாவதாரம் நம்ம சேவிச்சுட்டோம். அடுத்தது இப்போ பலராம அவதாரம், அதுதான் இப்ப சேவிக்க போறோம். பலராம அவதாரம் சரியா? அந்த பலராம அவதாரம் வந்துட்டா அடுத்தது தாமோதரன். தாமோதரன் யாரு? கிருஷ்ணன். கண்ணனை தான் தாமோதரன் செய்யணும். இடுப்பிலே யசோதையாலே கட்டப்பட்டான். ஒரு கயிற்றை வைத்து யசோதை அவனை கட்டி வைத்தான். அதனால அவனுக்கு தாமோதரன் பேர். தாமம்னா கயிறு, உதரம்னா இடுப்பு. இடுப்பிலே கட்டி வைத்ததுனால தாமோதரன் கண்ணனுக்கு திருநாமம். தாமோதரன் கிருஷ்ணாவதாரத்தை காட்டினார். அடுத்து கடைசி அவதாரம் கல்கி அவதாரம். உலகத்திலே ரொம்ப தீங்குகள் அதிகமாகும் பொழுது எல்லாரையும் தண்டிப்பதற்காக வரக்கூடிய அவதாரம் கல்கி அவதாரம். இப்படி 10 அவதாரங்கள் ஆழ்வார்களும் எடுத்து அதை காட்டியிருக்கிறார்கள். ஆச்சாரியர்களும் அதை விளக்கி இருக்கிறார்கள்.
அந்த 10 அவதாரங்களை தான் நாம் இங்கே அனுபவித்து வருகிறோம். இப்பொழுது அடுத்ததாக பலராம அவதாரம், அதை நம்ம சேவிக்கலாம். அதுக்கப்புறம் இடைவெளியில நாம் இந்த ஒவ்வொரு அவதாரத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். மனிதன் கொல்லக்கூடாது, மிருகம் கொல்லக்கூடாதுன்னா இப்ப இங்க நரசிம்மமா 2 சேர்ந்த உருவமா வந்துடுது. ஆயுதங்களால கொல்லக்கூடாதுன்னா நகத்தை வச்சே கொண்டுட்டான். காலையிலையும் கொல்லக்கூடாது, ராத்திரியிலையும் கொல்லக்கூடாதுன்னா மாலை வேலை சந்தியா வேலையில கொண்டுட்டான். இப்படி எல்லா விதமான விதிகளையும் மீறாம